ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போற டிஷ் வந்து கேபேஜ் கடல் பருப்பு கறி. ஓகேவா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இந்த கிளாஸ்ல குட்டி கிளாஸ்ல வந்து அரை கிளாஸ் வந்து கடல் பருப்பு ஊற வச்சிருந்தேன். நான் ஊற வச்சு குக்கர்ல போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து அந்த சாஃப்டா பஞ்சு மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது. ஒரு 75% to 80% மட்டும் பாயில் ஆனா போதும். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, மசாலாக்கு வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் பட்டா, அதனால நான் 3 போட்டிருக்கேன். பட்டா, ஒரு கிராம்பு வந்து ஒரு 5, ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தனியா. ஓகே, இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃப்ரை ஆகும் போதே நல்ல ஸ்மெல் வரும். இதுக்கு மெயின் மசாலாவே வந்து இதுதான். ஸோ ஒரு 5 to 10 minutes ஆகும். இந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வர வரையிலும் இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 விசில் வந்துச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம மசாலா ஃப்ரை பண்ணிட்டு மிக்ஸி அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. தனியா எல்லாம் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைம்ல ஆஃப் பண்ணிடுங்க. 5 பல் பூண்டு, அப்புறமா வந்து இந்த கொப்பரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து கொஞ்சமாக கொப்பரை எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுல்லில் இந்த கொஞ்சம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/6 நினைக்கிறேன். இது வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி அரைக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு மசாலா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ண இன்கிரீடியன்ஸ் மிக்ஸி அரைச்சிக்கலாம். இது சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து கொப்பரி போட்டு மிக்ஸி அரைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ கொப்பரி பீசஸ் இருக்கு இல்லையா, இதை போட்டு சாஃப்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தான் வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போவே பூண்டு போட்டோம்னா நல்லா சாஃப்டாக அந்த கட்டி ஆகிடும். அதனால வந்து கொப்பரி மிக்ஸி ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொப்பரி எல்லாம் சாஃப்டானதுக்கப்புறமா இப்போ இந்த பூண்டு போட்டுட்டு மிக்ஸி அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா பூண்டு எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் இதுக்கு வந்து மசாலா, இந்த குழம்புக்கு தேவைப்பட்ட மசாலா. நம்ம கடல் பருப்பு வேக வச்சுட்டோம், மசாலா ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து இந்த கேபேஜ் வந்து கால்வாசி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கால்வாசி கேபேஜ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம், எங்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் நம்ம வந்து பொரியல் பண்ணும்போது அப்படியே பச்சையாகவே கேபேஜ் போட்டு மூடி வச்சா வெந்துரும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் எங்கள் ஊர் சைடு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிடுவாங்க. ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எது பொரியல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குழம்புல இருந்தாலும் சரி போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி போட்டால் அந்த ஸ்மெல் போயிடும். கேபேஜ் ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அந்த இதுவும் போயிடும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு கேபேஜ் வளர்த்தும் போதே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒவ்வொரு லேயருக்கு வந்து மெடிசன் ஊற்றுவாங்க, அந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு பண்ணால் ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு மேபி ஏதோ ஒரு ரீசன்னால வந்து. பட் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் கேபேஜ் எப்போ பண்ணாலும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு தான் அடுத்த ப்ராசஸே பண்ணுவாங்க. அதான். ஸோ நம்ம எல்லாம் வந்து கேபேஜ் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டு பண்ணலாம். எல்லாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக இப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கேபேஜ் எல்லாம் வந்து முழுங்குற வரையிலும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு. ஓகே, அந்த கேபேஜ் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் உப்பு போட்டு
ஸோ நம்மளுக்கு கேபேஜ் வந்து வேகிறதுக்குள்ள இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை. ஓகேவா? இந்த 3மே வந்து குழம்புக்கு தேவையானது. ஸோ நம்மளுக்கு வந்து கேபேஜ் இன்னும் வேகலாம். கேபேஜ் வேகிறதுக்குள்ள வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் போட்டு, கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தாங்க தேவைப்படும். ஏன்னா இது கொஞ்சம் மசாலா கறி இல்லையா? ஸோ அந்த ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். ஸோ ஆயில் ஹீட் ஆச்சு. எப்பவும் போலதான் கடுகு, ஜீரகம், இப்போ வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசா நீளமா கட் பண்ணிக்கணும். ஸோ இதுல வந்து ஒரு 2 ரெக்கு கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரா வரணும். ஆனியன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற அந்த காரம், மஞ்சத்தூள் எல்லாமே, அந்த தக்காளி போட்டுட்டு அப்பதான் வந்து மசாலா எல்லாம் போடணும். ஓகே, இதுக்குள்ள வந்து நம்மளோட கேபேஜ் வந்து வெந்துருச்சு. தெரியுதா? அந்த டிரான்ஸ்பரண்ட் லுக்கு வந்துச்சு கேபேஜ். ஸோ இப்போ இந்த தண்ணி எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன் நான். தண்ணி இல்லாம இது பண்ணிக்கணும். கேபேஜ் எல்லாம் வந்து நீட்டா பாயில் ஆயிருக்கு. ரொம்ப அந்த பிசு எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டான பாயில் தான் இருக்கணும். ஏன்னா மறுபடியும் இங்க போய் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது சட்னி மாதிரி ஆகக்கூடாது. ஓகே, வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர்ல வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம கட் பண்ணா தக்காளி போட்டுடணும். இப்போ எல்லாமே இந்த மசாலா காரம், பிளெயின் காரம், மஞ்சள் எல்லாமே போடணும். நான் போடுறது குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து கேபேஜ்ல கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தேவைப்பட்ட மறுபடியும் கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸ்மாஷ் ஆனாதான் வந்து நம்ம கேபேஜ் போடணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மாஷ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கணும். மூடி வச்சாதான் இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டா வெந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த கரெக்டான ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து மசாலா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் வேக வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து கடலை பருப்பு வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த 3 முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்போ பண்றதுதான் கடுகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்ம குழம்புல என்னென்ன போடும்? குழம்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்லா வச்சுட்டோ இல்லை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டோ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரையிலும் ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலை எல்லாம் இருக்கும். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இதுக்கு வந்து மெயின் நீங்க வந்து சாம்பார் பண்ணாலும் சரி இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ரசத்துக்கும் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும், சாம்பாருக்கும் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். நம்ம ஆஃப்டர்நூன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு சப்பாத்தி மட்டும் சுத்தி கூட சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். கொஞ்சம் காரம் எல்லாம் நல்லா தூக்கெல்லாம் வந்துருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேபேஜ், கடலை பருப்பு எல்லாம் போடுறோம் இல்லையா? அந்த ஒரு காரம் இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்கும். இன்னொன்னு கொப்பரிக்கு பதிலா தேங்காய் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் வேணாம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு கொப்பரையே போட்டு பாருங்க. கொப்பரி இல்லைன்னா மட்டும்
அந்த காஞ்சு போன தேங்காய் இருக்கும்ல வீட்டுல, அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை தேங்காய் போட்ட என்ன ஆகும்னா கடைசியா நம்ம இறக்கும் போது அந்த மசாலா போடுவோம், அந்த பச்சை ஸ்மெல்லா இருக்கும். அதனால ஆந்திரால மேக்சிமம் வந்து கொಬ್ಬರಿ தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேரா தான் பச்சை தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. பச்சை தேங்காய் கூட ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க பொடி அரைச்சி. ஸோ மேக்சிமம் ஆந்திரா டிஷ்ஷஸ்ல கொಬ್ಬರಿ தான் இருக்கும். நல்லா தக்காளி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஆயில் எல்லாம் எப்படி மேலே வந்துடணும். ஓகே, ஆயில் எல்லாம் மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த கேபேஜ் எடுத்து போட்டுடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்குதான் வந்து கேபேஜ் நல்லா சாஃப்டா வேக வைக்காதீங்க, ஒரு 90% மட்டும் வேக வச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes வந்து மூடி வச்சிடுங்க. அப்பதான் வந்து அந்த கேபேஜ்க்கு எல்லாம் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும். 5 minutes வேக வச்சிடுங்க. அதுக்கப்புறமா கடலை பருப்பு போட்டு மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு 10 to 15 minutesல ரெடி ஆயிடும். ஸோ இந்த டிஷ் எங்க அம்மா பண்ணுவாங்க. தமிழ்நாடுல நான் பண்ணது பார்க்கலாம். மேக்ஸிமம் அந்த மசாலா பொடியே வந்து ஓல்டு அந்த பாட்டி ஸ்டைல் மசாலா பொடி. ஸோ இதெல்லாம் வந்து எங்க பாட்டி கிட்ட தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு 5 minutes கழிச்சுட்டு எடுத்து பாருங்க, நல்லா கேபேஜ் தக்காளி தொக்கு மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கடல் பருப்பு வந்து வேக வச்சிருக்கோம் இல்லையா, நீட்டா இருக்கு. ரொம்ப ஓவர் ஸ்மாஷ் எல்லாம் ஆகக்கூடாதுங்க. இந்த குழம்புல வந்து 90% தான் வெந்திருக்கணும் கடல் பருப்பு நீட்டா குழம்புல தெரியும். இப்படி பார்த்தாவே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஆனா கொல கொல ஆகாது. ஓகே, இந்த வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அப்படியே தண்ணியோட அதுல போட்டுடுங்க. ஸோ தண்ணி வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்னொரு 1/2 glass தண்ணி ஊற்ற போறேன். பாத்தீங்களா, கேபேஜ் அண்ட் பார்க்கறதுக்கே வந்து கேபேஜ் கடல் பருப்பு ரெண்டு ஈக்குவலா தெரியும். நிறைய கேபேஜ் இருக்கக்கூடாது, நிறைய கடல் பருப்பு இருக்கக்கூடாது, ரெண்டு ஈக்குவல் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்படி பார்த்தா அங்கங்க கேபேஜ் இருக்கும், அங்கங்க கடல் பருப்பு இருக்கும். ஓகே, ரெண்டு ஈக்குவல் கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க. நான் 1 glass தண்ணி போடுறேன். அந்த தண்ணியிலேயே வந்து கேபேஜ் கடல் பருப்பு எல்லாம் வேகணும். ஒரு வாட்டி தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா போடலாம். மசாலா எனக்கு கொத்தமல்லி, அந்த நம்ம இப்ப போட்ட தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறமா மசாலா எனக்கு கொத்தமல்லி போடலாம். ஸோ அவ்வளவுதான். கிளியரா சொன்னா? ஸோ இப்போ வந்து தண்ணி கொதிக்குது பாத்தீங்களா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா போடலாம். நீட்டா வந்து இப்படி ஸோ மீது கூட போட்டுடலாம்னு நினைக்கிறேன். எஸ், மற்றதும் போட்டுடலாம். ஸோ மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, போட்டுட்டு இப்போ கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5, ஏன்னா இந்த ஒரு தண்ணி எல்லாம் ட்ரை ஆச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது.
ஸோ வந்து ஒரு 10-15 மினிட்ஸா வெந்துட்டு இருக்கு. ஸ்மெல்லே வந்து அந்த நான்வெஜ் ஸ்மெல் மாதிரி வரும். சரிங்களா? செம்மையா இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இது கூட தண்ணி இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஆயிடும். ஓகே, மசாலா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போட்டிருக்கேன் நான், குழம்புக்காக தான். ஓகே, இந்த டைம்ல ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து கேபேஜ் கடல் பருப்பு கறி. ஓகேவா? சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது காம்பினேஷன் வந்து ரசம் நல்லா இருக்கும், இல்லைன்னா பப்புச்சார் நல்லா இருக்கும். நீங்க வந்து சாம்பாருக்கு சாப்பிடணும்னா கூட நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு இன்னும் நல்லா இருக்கும் சைட் காம்பினேஷனா வைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.